பிரியா பிரியா ஒரே கருவில் உதித்தோம், சில நிமிட இடைவெளியில் ஜனித்தோம், ஓர் உரு கொண்டோம். நீயும் நானும் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த நேர வித்தியாசம் 3 நிமிஷம். Just 180 seconds. 150 செகண்ட்ஸ் ஒன்னையும் என்னையும் 150 டிகிரி கோணத்துல எதிரெதிர நிக்க வச்சிருக்கு. That's time. எப்படி விளையாடி இருக்க பாத்தியா? ஓ, டைமை பத்தி ஒன்னோட வேற யாருக்கு தெரியும் இல்ல? டாக்டர் சேதுராமன். நீ பெத்தவங்களுக்கு நல்ல மகன், சமூகத்துல சிறந்த விஞ்ஞானி, ஃபீனிக்ஸ் வாட்ச் கம்பெனி இந்தியாஸ் லீடிங் கம்பெனி ஆக்கின பிசினஸ் மேன், நல்ல கணவன், பாசமான அப்பா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா நான் I am a brilliant villain. Happy birthday சகோதரா. அண்ணனோட பிறந்தநாள் பரிசெல்லாம் எங்க? I have come for my watch. பிரியா மட்டும் ஒன்றும் பண்ணு. Happy birthday to me. சேது என்ன பாருங்க. பிரியா சேது பிரியா நல்லா தேடுங்க சீக்கிரம். வாட்ச் இங்கதான் வச்சிருப்பான். குழந்தை எங்க? குழந்தை சீக்ரெட் ரூம்ல இருக்கா. ஐயோ பிரியா, என்னாச்சு? வாட்ச் குழந்தை கிட்ட தான் இருக்கு. மித்ரா சார், ஏதோ ஒரு வாட்ச் கேஸ் தான் மித்ரா. வாட்ச் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடாதீங்க. வாட்ச் அவன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா குழந்தை கொன்னுடுவான். சார், எல்லா இடத்துலையும் தேடியாச்சு சார். அந்த வாட்சிங் இல்லை. வாட்சுக்கு தான் இருக்கணும். குழந்தை சத்தம் கேட்டது. எனக்கு அந்த குழந்தை வேணும். ஓகே சார். எங்கடாது? ஏய், ஏய் வாங்க. ஏய், ஏய் வாங்க. வாங்க. ஏய், பிரியா! 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 ஏய், ஆத்ரியா! ஏய், அவளுக்கு மூச்சு போட்டுடா. அவளுக்கு மூச்சு போட்டுடா டேய். ஆத்ரியா! ஆத்ரியா டேய். இவர் நீ நினைக்கிற மாதிரி நீ எக்ஸ்பெரிமெண்ட் முடியல. ஒரு 5 நிமிஷம் கொடு. அந்த வாட்ச் வேலை செய்ய வச்சு அவனை கொடுத்துரு. சத்தியமா அவனை கொடுத்துரு. Priya! Priya, it's working, Priya! I did it! Yeah, watch it, I did it! செவிட நினைச்சியா? என்ன செவிட நினைச்சியா? செத்துற போறாள?
அங்கே அண்ணனுக்கு தம்பியை தனியா விட மனசு வரல. For the last time, watching it. நீ சொல்லாதது உன் மகன் சொல்லிட்டா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. உன் பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டும் ஒரே நாள். ஆயுஷ்மான் பவா. கேட்டோம். Now letters in reverse. சரிங்களா? Z Y X என்ன எப்ப பார்த்தாலும் வில்ல ஜீரோன்னு சொல்றவ இன்னைக்கு இப்படி இப்படின்னு கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பார்த்து மிஸ்டர் கிகின்னு சொன்னால. அது மட்டும் இல்ல, அவ இந்த கவுன் எடுத்து என் தலையில வைக்கும்போது சைனீஸ் கண்ணிக்கும் மூஞ்சியே இல்ல. நாம கிங்னு நிரூபிச்சிட்டோம் இல்ல. தயவு செஞ்சு கழுத்துல கை வைக்காத. பூஜாவை அவங்க அம்மா அப்பா ஏன் பொறுப்புல விட்டுட்டு தான் யூஎஸ் போயிருக்காங்க. ஏன்டா சும்மா அவகிட்ட கலாட்டா பண்ற? நீ தான் சொல்லிக்கணும். இது வரைக்கும் எல்லாம் என்னாலயா பிரச்சனையாச்சு? எல்லாம் இவனாலதான். இப்ப நீ வந்துட்ட புதுசா சப்போர்ட்டுக்கு. ஏய் ஒரு நிமிஷம். அடடா, நம்ம ஆளு ஜூலி சத்த மாதிரி கேக்குது. இந்த நேரத்துக்கு ஏன் வர? சீக்கிரம் சாப்பிடுமா. ஏய் அனுஷ், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. அடச்சி இவளா? அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா? அருண். எஸ் சார். ஸ்டாண்ட் பைல இருங்க. ஓகே சார். எப்போ வேணாலும் அவன் கூப்பிடுவான். சரிங்க சார்.
பிரசாத், அதே நம்பர்ல இருந்து கால் வருது. வெயிட். நான் சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. ஓகே சரி, போன் எடுங்க. ஹலோ அருண், எங்க இருக்கீங்க? சார் ஸ்பாட்டை நெருங்கிட்டு சார். பேசுங்க கண்டினியூஸா பேசிட்டு இருங்க. அருண், இப்போ எங்க இருக்கீங்க? சார் இப்போ ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல. ஃபாலோ தி ட்ராக். போனை கட் பண்ணாம பேசிட்டே இருங்க. சார் பர்டிகுலர் பர்சன் பிசிஓல இருந்து பேசிட்டு இருக்கான் சார். பிசிஓ தானே? வைக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்ன சொன்னாப்பா? அவன் பணம் எதுவும் கேட்கலப்பா. ஆனா சம்பந்தமே இல்லாம ஏதோ டிவிடி வச்சிருக்கேன்றான். டிவிடியா? இந்த கல்யாணமே நடக்காதுன்னு மிரட்டுறான். டேமேட். அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என் ஆளுங்க நெருங்கிட்டாங்க. இன்னைக்கு நைட்குள்ள உங்க கால் அடியில கிடப்பான். You better catch him. டேய் என் போனை போடு. ரேர் கேம் மாமா, ப்ளீஸ் மாமா, முடிச்சிட்டு தந்துடுறேன் மாமா. டேய் புக் எடுத்து படிச்சிடாதடா, உருப்ட்றோ பாரு. ஷோ, இவனை வச்சுக்கிட்டு. சரி, என்னோட ஐபேட் எங்கடா? டேய் ஐபேட் எங்கடா சொல்றான். அடங்கொய்யால. டேய் என்னடா அது? தெரியாது. அவ சம்பந்தப்பட்ட பொருளை எங்க ஒழிச்சு வச்சாலும் மோப்பம் பிடிச்சிடறானே. ஆமா, இதையா இப்படி வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ இதை பார்த்ததே இல்லையா? பெரிய அகல் ஆராய்ச்சி நிபுணரு. குழந்தை. டேய் ஏண்டா உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு நண்டை தூக்கிட்டு வந்த, இன்னைக்கு ஒரு குண்டை தூக்கிட்டு வந்திருக்க. வர உன் அட்டகாசத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சு. டேய் நான் எப்பறம் அந்த பொண்ணு வீட்டுல போய் இதை கொடுப்பேன்? உன்னை யாரு கொண்டு போய் கொடுக்க சொன்னது? வந்து வச்சுக்கிறேன். இதான் ஷாக்குன்னு அவளை பார்க்க போறியா? போ. அருண் சார், அவனை தூக்கிடுங்க. ஷூர் சார். பட் ஐ வாண்ட் him alive. அவளை யாரும் காணும். எப்படியாவது நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். யாரும் பார்க்கக்கூடாதுப்பா சாமி. சேம் பப்பி சேம். இவன் என்ன பண்ண? இவன் நீ சொல்லி தொலையண்டா. சொல்லு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இவ்வளவு சத்தம் போட்டுச்சா ஏதாவது கேட்டா சொல்லுதா பத்தியா? நல்லா கேளுங்கண்ணே. சாம் இந்த கதையில ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த ஃபிளாட்ல இருக்க எனக்கு ஒரே ஃப்ரெண்ட் கௌதம். பூஜா வீட்டுக்குள்ள போயிடுச்சே.
சார் என்னாச்சு? அவன் செத்துட்டான் சார். எப்படி? 7வது மாடியிலிருந்து தவறி விழுந்து செத்துட்டான் சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்லை சார், அவன் செல்போன் கூட கிடைக்கல. சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே அங்கே கிளம்புங்க. எஸ் சார். பாய்ஸ் லெட்ஸ் கோ, சீக்கிரம். ஓ மை காட், கௌதம் முடிச்சிருவானே. வருஷம் இதை மட்டும் மறக்காம பண்ணிடுறேன். இந்த வருஷத்துல இருந்து உனக்கு டைம் சூப்பரா இருக்கு. ஓஹோன்னு வருவ பாரு. அப்படியா? ஆமா. டேய் லெஃப்ட்டா. ஹேப்பி பர்த்டே மாமா. Thank you குட்டீஸ், thank you. இனிமே நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான்டா. உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்குமே வெற்றி தான். ஓ, இந்த வருஷமா இவ்வளோ லேட்டஸா? ஓ, இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இருந்துட்டு கூட இந்த வருஷமே எவ்வளோ கிரீட்டிங்ஸ் பாரு. எல்லாருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இல்லாம உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ்டா. பாரு, ஸ்டாம்பே இல்லாம ஒரு லெட்டர். டு பீட்டர் எஸ் குமார். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. 2 அட்ரஸ் கூட போட்டிருக்கு. ஆனா பாரு, நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போட்டு போயிருக்காங்க. காட்டு. யாரோ அவசரத்துல போட்டு போயிருப்பாங்க. நான் பார்லர் போகும்போது ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். சார், ஏன் சார் இவ்வளவு நேரம் எங்களை நிக்க வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காம இந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த பேரை இங்க நிக்க வச்சு என்கொயரி பண்ணணும் என்னுடைய மேலதிகாரி பாஸ்கருடைய உத்தரவு. யார் அவரு? அவர் கண்ணாடி போட்டா கருணையோட பாப்பார். கண்ணாடிய கழட்டினா எவனையும் பார்க்க மாட்டார். கரெக்டா இருக்கணும். யோ சார், அவங்க அங்கே இருக்காங்க. அங்கேயா? நீ என்ன எந்த பக்கம் போற? அது 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 வந்து சார், அது ஒண்ணுமில்ல சார். இந்த இது இருக்கு இல்லையா சார், இந்த அதாவது இங்க இருக்காங்களா, அது பிளாட்டு, அதை சுத்தி வந்தாங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்தேன் சார். இது பாரு, 10 நிமிஷத்துல இன்குவரி முடிச்சுட்டு 15வது நிமிஷம் டிவிடியோட வரணும். சாரி சார், 14 நிமிஷம் 59 செகண்ட்ல வருவேன் சார். ஒரு செகண்ட்ல என்னையா புடுங்க போற? ஏற்கனவே மொத்தமும் புடுங்கிட்டு போயிடுச்சு சார். போயா? எஸ் சார். என்ன நட, என்ன கம்பீரம். இந்தியாவுக்கு பாதுகாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க வேண்டிய ஆளு. என்னையா நாயுடு? எஸ் சார். பிளாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கு, என்ன மேட்ரு? நீங்க லேட்டா வந்ததுனால மொத்த கும்பல பாதி பேர் போயிட்டாங்க, மீதி இவ்வளவுதான் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாட் நியூஸ். இது என்னுடைய 100வது என்கொயரி. என்னையா நீ? அந்த ஆளு காதல விழுந்ததுன்னா துப்பாக்கி ஒரு பின்னாமண்டையில சுற்றுவான். ஏன் அப்படி எல்லாம் வில்லங்கத்தை கிளப்பி விடுற? சார், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது டைம் ஆயிடுச்சா? உனக்கு சாம பத்தி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. அவனை பத்தி தெரியணும்னா நீங்க பிளாட் நம்பர் D2ல இருக்கிற கௌதம் கிருஷ்ணாவை தான் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த சாம் கூட தொடர்புல இருக்கிறவன். ஆனா இப்ப அந்த சாமே ஆளு காணோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நாயுடு, தலைய வாரலன்னாலும் தகவலை வாரி வழங்கின பத்தியா? தாறுமாற இடியமீனுக்கு கோவம் வர்றதுக்குள்ள தப்பி போய் விஷயத்த சொல்லிடுவோம். வா. இந்த
இந்த ஃப்ளாட்டில் மொத்தம் 4 சாம் இருக்கிறாங்க சார். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த குழந்தைக்கு 5 மாதம் ஆகும் சார். அந்த குழந்தை பேர் சாம். 4வது சாமை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சார், ஏன்னா அவனை காணும். அந்த சாமை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய கௌதம் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க சார். ஏன்னா அவங்ககிட்ட தான் அதிகமாக பழகுவான்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார். இடியட் அவன் செத்துட்டா சொல்லி தான் உங்களை விசாரிக்கவே அனுப்புறேன். செத்தவனை பற்றியா? சாரி சார், இவருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருடைய இன்வெஸ்டிகேஷன் லெவலே வேற மாதிரி இருந்திருக்கும் சார். நீங்க செத்தவனை விசாரிக்கணும்னா நீங்க மண்டையை போட்டு மயானத்துக்கு போய் மல்லாக்கா படுத்து தான் சார் விசாரிக்கணும் சார். உங்களை மாதிரி முட்டாளங்களை வச்சுக்கிட்டு யோ சாமோட தொடர்புல இருந்த அந்த கௌதம வர சொல்லியா? ஓகே சார், ஓகே. Hello, sir. Are you Gautam? Yeah, I'm Gautam. I'm Sai Prasad. Okay. Head of Cybercrime. Oh. சாம பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும். இங்க யாரு கேட்டாலும் உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொல்றாங்க. ஆமா சார், இந்த ஃப்ளாட்லயே அவன் என் கூட மட்டும் தான் சார் பழகுவான். ஓ, ஏன் என்னாச்சு? சாம் இறந்துட்டான். என்ன? சாம் இறந்துட்டானா? சார் சார் எப்படி சார்? சார் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானே சார் அவன். ஏதோ ஒரு டிவிடிக்காக சாம துரத்திருக்காங்க. அடுத்த ஆப்பு வச்சிட வேண்டியதான். அந்த டிவிடி கிடைச்சாதான் அதுல என்ன இருக்கு, ஏன் சாம கொன்னாங்கங்கிற விஷயம் தெரிய வருது. அந்த டிவிடி பத்தி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? சாரி சார், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லல. சாம் எங்கே ஒர்க் பண்ணா? சார் இஸ் பேசிக்கலி ஹெலிகாம் ஆப்ரேட்டர், அட் தி சேம் டைம் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். சரி, டிவிடி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. மை நம்பர் சொல்லுங்க. இதை ஒளிச்சு வைக்க இதான் சரியான இடம். தோச்சு பல வருஷம் ஆகுது போல. சாமோட நம்பர் தர முடியுமா? 98412. ஹோல்ட் ஆன். 98412 057 38. போலாம். ஆனா நான் மறுபடியும் வருவேன். ஃபோன் சத்தம். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? சார், பிளாட் செக்யூரிட்டி பேசுறேன் சார். செக்யூரிட்டியா? ஆமா சார். நான் சைபர் கிரைம் ஆஃபீஸர் சாய் பிரசாத் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த ஃபோன் ஓகே எப்படி வந்தது? காம்பவுண்ட் செவர் பக்கம் கடந்தது சார். ஃபோன் சத்தம் கேட்டதும் எடுத்தோம் சார். சரி, அந்த ஃபோன் எடுத்துட்டு உடனே நான் சொல்ற அட்ரஸ்க்கு கிளம்பி வா. குட்டி குட்டி, ப்ரொடியூசரை பார்க்க போனேன்னு சொன்னேன்ல, லேட் ஆகல? எந்திரிடா. இனிமே பேரன் கூடவே காலத்தை ஓட்டிடுவீங்க. வேற என்ன பண்ண போறோம்? அப்ப இனிமே நான் பார்க்க வர மாட்டியா தாத்தா? வருவண்டா. எப்படி பார்த்தாலும் நீ தான் எனக்கு முத பேரன். நீ தானே எனக்கு கொல்லி போடணும். அடுத்த வாரம் என் ஸ்கூல் லீவ் அமைக்குது. எதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே சொல்லிடு. பாப்பு, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. கப்ல காசு வச்சிருக்கேன். மீட்டிங் முடிஞ்சதும் கால் பண்ணு, சரியா? யார் வந்திருக்கா? உங்க மாமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. குட் மார்னிங் சித்தி. குட் மார்னிங் பப்பு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஸ்வீட் எடுத்துக்க. மகேஷ்க்கு பையன் பிறந்திருக்கான். ஓ, நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்குறோம். அப்புறம் இந்த மாதிரி நீங்க எப்போ ஸ்வீட் தர போறீங்க? உங்களுக்கு தான் சுகர் ஆச்சே தாத்தா. டேய், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாமா, சினிமா எடுத்துட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கான். நீங்க சொல்றதை கேட்டு பெற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதையும் சேர்த்து நான் தானே பார்த்துக்கணும். இதை பாருமா, நல்லது தான் நான் சொல்றேன். என் பையனை பாரு, காரு வீடு குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டான். இந்த சினிமா எல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது உருப்படியா வேலைக்கு போக சொல்ல அவனை. தாத்தா, நீ ஏன் வீட்டோட மாப்பிள்ள இதுல சித்தியா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? ஏய், சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். அவங்க நல்லது தானே சொல்றேன். என்ன கரெக்ட் தானே? கரெக்ட் தானா? ஆனா இந்த பேங்க் பேலன்ஸ், காரு, பங்களா இதெல்லாம் இருந்தா கூட நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, நீ இப்ப சந்தோஷமா இருக்கியான்னு. அதுக்கு பதில் இருக்காது. ஆனா என் பையன் இதெல்லாம் இல்லைன்னாலும் எப்படி ஒரு நாள் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான்.
எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே, இந்த வருஷம் எப்படியும் படம் பண்ணிடுவான்னு. இப்படியே ஏற்றி விட்டு அவனை நடுத்தருவில் தான் நிப்பாட்ட போறீங்க. இதோ இந்த 2 லூஸ் வேற அவனை நம்பி சுத்திட்டு இருக்கு பாருங்க. இவன் ஒன்றும் ஆஃபீஸ் போலையா? டேய் சும்மாடா, அவன் வர்றான். என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, இப்போ தான் வந்தேன். மகேஷ்க்கு பையன் பிறந்திருக்கான், ஸ்வீட் எடுத்துக்க. உள்ள கேட்டுச்சு. தாத்தா ஆயிட்டீங்க. நீ தப்பா எடுத்துக்கலன்னா ஒன்று சொல்லட்டுமா? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. குட்டி சத்தம். சரி மாமா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி வரமா. இருடா, கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லை நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். டேய், வெட்டியா டீ கடையில் போய் பெஞ்சு தானே தேய்ச்சிட்டு இருக்க போற. பப்பு ஸ்கூலில் விட்டு போ. தயவு செஞ்சு கிளம்பு. பப்பு வாடா போலாம். ஒரு நிமிஷம் இருச்சுட்டுப்பா, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா, வெளில வெயிட் பண்ணுறேன். ஹாய் மச்சான். ஹாய்டா. இருக்கம்மா. டேய் பாண்டா கால் பண்ணியா? இதோ பண்ணுறேன்டா. இரு. இந்தா விட்றா. இந்த சொந்தக்காரங்களே இப்படி தான்டா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது வெறும் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவானுங்க, ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. இதெல்லாம் கேட்டு எப்படி மச்சான் கேஷுவலாக இருக்க? டேய், ஜெயிக்கிறவங்க செவிடா இருக்கணும், ஜெயிச்சதுக்கப்புறம் ஊமையாக இருக்கணும்னு தலைவரே சொல்லியிருக்காடா. மச்சான், ஒரு நாள் நம்ம பெரிய ஆளாகி எல்லாரும் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கு வரணும்டா. அதுக்கு நீ ட்ரைனேஜை திறந்து போட்டு தான் வரணும். நீ ஒரு நாள் கொட்டு வாங்க போற பாரு. கொட்டி தான் பாரு. டேய், அவன்கிட்ட நான் வாங்கி கேட்டுக்கிறேன். எதுக்காக இந்த படத்தை போட்டு படிச்சீங்க? காசுக்காக படிச்சீங்களா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? சார், உங்க படத்துல எங்க ஜாதி இழிவுபடுத்துற மாதிரி காட்சி இருக்கு, படத்தை போட்டு காட்டுங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையே, இன்னும் ஷூட்டிங்கே முடியல, அதுக்குள்ள எப்படி சொல்றீங்க? போன வாரம் போஸ்ட் ஓட்டுனீங்கல்ல, போஸ்டர் வச்சு எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல சார். ப்ரொடியூசர் இருக்காரா? நீங்க ஜீவானந்தம் சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் உட்கார். இப்போ நீங்க படத்தை போட்டு காட்ட முடியுமா முடியாதா? அப்படிதான் படத்தை போட்டு. அண்ணே, டீனர் ப்ரொடியூசர் ஹவுஸ் பண்ணேனே. வந்துட்டேனே, அங்கே தான் இருக்கேன். நம்ம சம்பத் அங்கே தான் இருக்கா, யாருமே வரலன்னு சொன்னா? நம்ம ஆளுங்கெல்லாம் கீழே தானே நிற்கிறாங்க. ஒரே சம்பத்தை இப்படி சொன்னா? இப்போ நீ எந்த ஆஃபீஸில் இருக்க? டி நகரில் இருக்கிற ஸ்டுடியோ போய் ஆஃபீஸ்ண்ணே. அறிவு இருக்கானே, எங்கே போச்சோன்னா எங்கே போயிருக்க? ஸ்டுடியோ ரெட் பண்ணேன். என்ன எலவோ எல்லாம் ஒரே மாதிரி பேரா இருக்கு. அண்ணே, தலைவர் எப்போ நாங்கள் ஊட்டிக்கு வராரு? 24 வர்றாரு, மற்ற ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் முன்கூட்டி வந்துருங்க, நிறைய வேலை இருக்கு. சரி வை. அங்கே போட்டோ போட்டுருக்கலாம்ல? அதை விடுறா, ஒரு வேலை முடிக்கணும்டா. ஏய், எவ்வளோ நேரம்டா பண்ணுவீங்க? சீக்கிரம் ஆகட்டும்டா. சார், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரோம், படத்தை போட்டு காட்டுற வழியை பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியுமில்ல, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் கேஸை போட்டுருவோம், பார்த்துக்குங்க. என்னண்ணா கிளம்பிட்டீங்க? அருகட்ட முண்டம், ஆபீஸ் மாறி வந்துட்டோம்டா. அதுக்கு ஏன்னா டென்ஷன் ஆகிறீங்க? பக்கத்தில் தான் கமல் ஆஃபீஸ் இருக்கு, புது படம் பூஜை போட்டிருக்காங்களாம். அப்படியே போகிற வேலை ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவோம். பூஜை போட்டதுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை பண்ணுறது? அண்ணா, கமல் பூஜை போட்டதே ஒரு பிரச்சனை தானே? ஆமாம் இல்லை சார். வாங்க ஜீவானந்தம், உட்காருங்க. ஸ்கிரிப்டில் கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்களே, முடிச்சிட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ஜீவானந்தம். இப்போ இருக்கிற நிலமையில எடுத்துகிட்டு இருக்கிற படத்தையும் முடிப்படான்னு தெரியல. நீங்கள் தான் வரும்போதே பார்த்துருப்பீங்களே, உங்கள் ஸ்கிரிப்ட் வேறு பிரச்சனைக்குரிய ஸ்கிரிப்டாக இருக்குது, படத்தை எடுக்க விட மாட்டானுங்க. சார், உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஸ்கிரிப்டில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு. சொந்த ஊருக்கு போய் தங்கி ரொம்ப டீட்டெயில் பண்ணி எழுதியிருக்கேன் சார். கரெக்ட் ஜீவானந்தம், ஒன்றுமில்லாத படத்துக்கே பிரச்சனை பண்ணுறாங்களே. இப்போ என்ன தான் சார் பண்ண சொல்கிறீங்க? ஒன்று பண்ணுங்க, ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க. ஹாரரா? ஆமாம் ஜீவா, பேய்க்கு தான் ஜாதி மதம் கிடையாது, கேஸ்லாம் வந்து போடாது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சாமி படத்தை விட பேய் படம் தானே அதிகமாக வருது. சார், எனக்கு இந்த ரெண்டுத்துலையுமே நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்லாத விஷயத்தை எப்படி நான் படமாக பண்ண முடியும்? உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டில் அதானே இருக்கு. சார், நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் படம் பண்ணால் நேட்டிவிட்டியான இந்த ஸ்கிரிப்டை தான் முதல் படமாக பண்ணுன்ட்டு நானே உங்ககிட்ட நிறைவேற்றி சொல்லியிருக்கேன்ல. சாரி ஜீவானந்தம், என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த ஸ்கிரிப்டை 2வது படமாக பண்ணுங்க. எனக்கு உங்களோட படம் பண்ணணும்னு தோணுது. நான் வரேன் சார். வரேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஜீவா. ஹாரர் ஸ்கிரிப்டில் என்னடா பிரச்சனை இருக்கு? பண்ணலாமேடா. டேய் சும்மாறா. ஆமாம், பாண்டாங்க அவனா? அவங்க தேங்காய் பொறுக்கி நிற்பான். வரம்போக்கு காலையில் ஆரம்பிச்சிச்சு. ஏ பாய்யா, சீக்கிரம் பார்த்துட்டு தொலைக்கிட்டே உள்ள போ. சரிங்க. Para mi mamita que me quita mi bombón. Para mi mamita que me quita mi bombón. கவலை கொட்டாவையா, டீ குடி விடுறானா?
டேக் இட். ஏய் காட்டேரி மூஞ்சா சொல்றா ஓட்டேரி வாயா. இது தலையா ஆ போறிக்கு நாயே சொல்றா. கண்ணாடி பாட்டு நீ என்ன பாக்குறன்னு எனக்கு தெரியும். மானங்கட்டவனே பை பை 500 ரூபாய் எடுத்து வச்சு போடா சீக்கிரமா. பழைய பாக்கியத்துக்கு 500 ரூபா தானா? ஓ வெக்கப்படாதுக்கா, நான் கடன் பாக்கிய சொன்னேன். பிரெக்னன்ட் எனக்கு கரடி மாதிரி உட்காந்து. ஏய் பாண்டா, என்னடா நீ என்னடா பண்ணிருக்க? ஐபிஎல்லுக்கு ஆள் எடுத்துனுக்குறேன். ஆள் எடுத்துனுக்குறியா? ப்ரொடியூசர் ஆஃபீஸ் ஏன்டா வரல? பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டியா? வயிறு. ஒரு மொக்க கல்ல 20 கலக்கி சாப்பிட்டேன், அதான் வயிறு கலக்கிச்சு. எந்த கடலடா? தோ நிக்கிறானே முட்டை ஓடு தலை அவங்க. வெக்கமா இல்ல? இன்னும் ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்க? கையில காசு இல்லையா? மச்சான் பக்கத்துல கக்கூஸ் இல்லடா, எழுந்தனா என் மானம் போயிடும். 2 அக்கீஸ் வாங்கினேன் தரியா? ஏய் உன் சைஸுக்குலாம் கிடைக்காதுடா. அப்படியா? பின்ன ஒரு 10 வாங்கினுவா, டேப் போட்டு அடிச்சுக்கோ. நான் சொல்றேன் கடன் ஆறிடும். சொல்லு மச்சான். டேய் இந்த ஃபேஸ்புக்கில் ஏதோ ஃபோட்டோ போட்டிருக்கே, என்னடா அது? போன வாரம் நாங்கள் ஊட்டி போயிருந்தோம் மச்சான். அங்கே நாங்கள் தங்கி இந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த வீடு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம், அங்கே ஒரே போலீஸ்டா. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டில் 2 பேர் டெத் ஆகிட்டாங்களாம். விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பேய் வீடாண்டா. அதுக்கப்புறம் நாங்கள் பயந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம்டா. டேய் இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? டேய் உனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லைனால அது பொய் ஆயிடாது, புரியுதா? சரி நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். சரி பாய்டா. பாய்டா. ஏய் என்ன என்ன இல்லை டயர்டாக இருக்கியா என்ன அப்படின்னு கேட்டேன். கிறிஸ்மஸ் லீவ் வருதுல்ல, கிளைண்ட் மீட்டிங் எல்லாம் வச்சு சாவடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா? இல்லை, என்ன ஒரு 10 மணி வரைக்கும் எழுப்பாத ப்ளீஸ். சரி நீ தூங்க. ஆமாம், உன்னோட ப்ரொடியூசர் மீட்டிங் என்னாச்சு? எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். பார்க்கலாம். ஓ சூப்பர். சரி நீ வேலையை பார். குட் நைட். குட் நைட். குட்டி, நீ சீக்கிரமாக படம் பண்ணிட்டேன்னா நானும் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தை பெற்றுட்டு ஹாப்பியாக ஃபேமிலி லீட் பண்ணணும் போல இருக்குடா. சரிம்மா நீ படுத்துக்கோ. குட் நைட். சொல்றா. டேய் நீ ஏதோ ரிசார்ட்ல ஸ்டே பண்ணுன்னு சொன்னியே, எங்கடா இருக்குது? அப்படியே ஹீரோ வந்து அடிக்கிறான்டா வில்லனை. வில்லன் ஒதுங்கி போறான், நேரா கார் கண்ணாடி அப்படியே உடையுது. அப்படி உடைஞ்சவனே அதுல தெரியுதுடா ஹீரோட பேஸ். இந்தா குடிச்சு தொலைங்க. குத்து தொலை. என்ன கப்பு வர மாட்டேங்குது? அச்சி என்ன கிளாஸ் கழட்டு. ஓ இது ஒன்றும் குறைச்சிட இல்லை. குறுகுலர் குறைப்பிட்டால கதை பற்றி வேணா நினைப்பான். மச்சான் இந்த படம் நம்ம பண்ணுறோம்டா. ஷுவர். சூப்பர். திரும்ப தினம் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிற வயிற்று பிரச்சனை இவன் வேற டீ கொடுத்துட்டா. இவன் டீ குடிக்கிறானா இல்லை சூப்பு குடிக்கிறான்னு தெரியல. ஏய் தலைவலிக்கு என்னன்னு கேள்றா. டேய் தெலுங்கு சாங்ஸ் எல்லாம் ரசிக்கணும்டா. இப்ப பாரு நான் ரசிக்கிறேன். பப்பு ஐ அம் கங்கம்மா ஸ்டைல். இந்தடா. இதுவாடா. என்ன பண்டா வர வர பார்க்கவே முடியல. அதுவா பப்பு, மணிரத்ன சார் கூட டிஸ்கஷன்ல ஏவி பிசி, அதான் ஒரே டென்ஷன்டா. ஐயா பார்க்க முடியலன்னு மூஞ்சிய சொன்னேன். புள்ளியாது இந்த வயசுல என்ன கவுண்டர் போடுது. இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா அவங்க ஒப்பம் தலைமையில கல்லு தூக்கி போட்டுரும். அவுத்து போட்டு ஆடுது போய். ஏய் ஏய் குரங்கு, என்னடா அனிமல்ஸ் வச்சு படம் பண்ண போறீங்களா? ஏய் முதல்ல ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பாருடா. ஓ என் மூஞ்சி தான் அப்படி தெரியுதா? என்ன பேய் படமா? ஆமாண்டா. நேற்று ப்ரொடியூசர்கிட்ட பெரிய இவன் மாதிரி நம்பிக்கை அது இதுன்னு பேசிட்டு என்னடா அப்போ? இப்பயே நம்பிக்கையில் தான். ஆனால் என் மேலே சில பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களே, அவங்களுக்காக இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். கோல். எப்போ எங்கே போகிறோம் சொல்லு. நாளைக்கு ஊட்டி கிளம்புறோம்டா. வந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே வருதுன்னே தெரில. எங்காவது டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்க வேண்டியது, கரெக்டாக சோத்து டைம் வந்து உக்காஞ்சிக்கிறது. மூஞ்சிய பாரு. அப்புறம் குமார்கிட்ட கார் கேட்டிருக்கேன், நாளைக்கு கரும்பு எடுத்துன்னு வந்துடு. டேய் ஏதோ ஊருக்கு போக பிளான் போடுறீங்க போல இருக்கு. ஆமாம் ப்ரோ, ஊட்டிக்கு போகிறோம் டிஸ்கஷனுக்கு. நீ ஏன்டா போற? நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் போகிறோம். டேய்
யாரெல்லாம்டா போறீங்க? நாங்கள் 3 பேரும் போகிறோம். ஜாக்லின் கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம், அவ்வளோ வரா. டேய், நான் தான் நாளானிக்கு மதுரை கோயில் போறேன்னு சொன்னேன்ல. ஜாக்லினையும் கூட கூட்டு போயிட்டீங்கன்னா பப்புவை யார் பார்த்துப்பா? அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறது? குட்டி, எனக்கும் நாளையிலேருந்து கிறிஸ்மஸ் லீவு தான். நானும் ஊட்டிக்கு வரேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டில் இருந்தா போர் சித்தப்பா. டேய், பெரியவங்க பேசும்போது ஒட்டி இருந்து கேட்குறியா? உள்ள போடா. ஏய், நீ மேலே வெளியே போட. டேய், அவன்கிட்ட என்ன வாயை கொடுக்குறேன். டேமா, உன் புருஷன்கிட்ட பப்புவோட செலவுக்கு எதுவும் வேணுமான்னு கேளு, அதையும் கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். வேணா நானே இருந்து பப்பு பார்த்துக்கிறேன். பப்பு, நீ போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணடா. நாளைக்கு நம்ம ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டியில் காரில் வச்சு இதை நசிக்கலாம். பப்பு ரெடியா? ஆயுஷ்மான் பாபா. ஆயில் ட்ராகை பார்த்தியா? எவ்வளோ ஆழமாக இருக்கு. அல்பாய்ஸில் போயிட்டான். மித்ரா சார், உனக்கு இந்த ஹாலோகிராம் ஞாபகம் இருக்கா? இந்த வாட்சை சார்ஜ் பண்ணணுன்னா கட்டியிருக்கிறவன் கைக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும்னு சொன்னால செத்து உதவலாம் பார். மித்ரா, 26 வருஷம் பின்னாடி போறேன். இந்த உலகம் பார்த்த சரித்திரம், சாதனை எல்லாத்தையும் என் காலடியில் கொண்டு வர போறேன். வா, நீ வந்து இந்த வாட்சத்தோட என்கிட்ட இல்லாத இத்தனை வருஷம் ஞாபகத்தோட நீயும் எனக்கு வேணும். வா, சேர்ந்தே போ. Project 24. 24. சார், என்னால நம்பவே முடியல சார். உங்க பக்கத்துல இருந்தேன் சார். இப்ப பார்த்தா என் வீட்டில் இருக்கேன் சார். சார், அந்த வாட்ச் சத்தியமா சொல்றேன் சார். சார், என்னாச்சு? அவன் ஜெயிச்சிட்டான். அந்த சேதுராமன் ஜெயிச்சிட்டான். அவன் ஏன் இதுக்கு ப்ராஜெக்ட் 24னு பேர் வச்சான்? வெறும் ஒரு நாள் இருக்கிற 24 மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் அதை நம்மளை கொண்டு போக முடியும். 26 வருஷம் நேத்திக்கும் நாளைக்கும் கூட அதை நம்மளை கொண்டு போக முடியாது. இப்போ என்ன பண்றது சார்? இதை மாற்றி சரி செய்யணும்னா ஒருத்தன் தான் இருக்கான். மணி, சேதுராமன் புள்ள. அவனை தான் நம்ம கொண்டுட்டோமே சார். இப்போ தான் வாழ்க்கையோட ஆழம் புரியுது. தேதியை பாரு, டைமை பாரு. நம்ம அதே நாளுக்கு திரும்ப வந்திருக்கோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அவனை இன்னும் கொல்லலை. வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். 2 விஷயம். நம்மளை பற்றி அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த விளம்பரம், அதை பார்த்து தான் வந்தான், வருவான். அது வரக்கூடாது. இது வரைக்கும் நம்மளை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது.
நாளைக்கு காலையில் அந்த விளம்பரம் எந்த பேப்பர்லையும் வரக்கூடாது. சரி சார். ரெண்டாவது விஷயம், கண்மொழிக்கு முதல் அவன் கையில் வாட்ச் இருக்கணும், இல்லைன்னா சந்தேகப்படுவான். ஆகஸ்ட் 15 நம்ம சிட்டில மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ற மாதிரி இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சுதந்திர தினம் அதாவது மனைவியின் கள்ளக்காதலை ஆதரித்த கணவன். இவனுக்கு எதை சொல்றானுங்க? எதுனாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். எப்படி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சார். அவன் ஒன்றை பார்க்கலையே? இல்லை சார். அவன் பார்த்துட்டான்னா இவ்வளோ நாள் அனுபவப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வீணாக போயிடும். நிச்சயமா அவன் என்ன பார்க்கல, ஆனால் நான் அவனை பார்த்தேன். அவன் கையில் நீங்கள் செஞ்ச அந்த வாட்ச் இருக்கு, அதை எடுத்து பார்த்தேன். அது வேலை செய்யுது. ஆச்சரியம் என்னன்னா அவன் பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான். கேட்டியா பிரியா, நம்ம புள்ள உருவத்தில் என்ன மாதிரியே இருக்கானா? உருவத்தில் வேணாம என்ன மாதிரியே இருக்கட்டும், ஆனா அவன் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவன் கிட்ட நான் விலகியா இருக்கேன். இருந்தாலும் பெத்த மனசு தாங்கல பிரியா. அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வர சொல்லி அவன் மித்திரனை அனுப்பிச்சிருந்தேன். அவன் நல்லா இருக்கானா? நல்லவங்க கூட இருக்கானா? பெத்தவங்களா நம்ம வேற நம்ம ஆசைப்பட போறோம்.
எப்படி சார்? வழக்கமாக வாட்சை கட்டுற கையை விட்டு மாற்றி கட்டினா அவன் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணி இங்கே வருவான்னு கரெக்டாக சொன்னீங்க. அவன் சேதுராமன் புள்ளண்ணா, நான் சேதுராமன் அண்ணன்டா. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த அவனால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அவனால் மட்டும்தான் முடியும். அவன் அப்பனை பார்க்காம அவன் அப்பா என்ன வேலை செஞ்சான்னு தெரியாமல் வளர்ந்தவன். ஆனால் அவன் செஞ்சிட்ருக்கிற வேலையை பாரு. He's a watch mechanic. சேதுராமன் ரத்தம் அவனுக்குள்ள ஊறிட்டு இருக்கு. நிச்சயம் செய்வான். நம்ம சும்மா கூப்பிட்டு செய்ய சொன்னாலும் நம்ம மிரட்டினாலும் நமக்காக வேலை செய்வானா? போகிறேன். அவன் வாழ்க்கைக்குள்ள அவங்க அப்பனா போகிறேன். அவனை பெற்ற தாயை பற்றி சொல்லி அவளை பார்க்கணுங்கிற ஏக்கத்தை தூண்டி விட போகிறேன். ஆத்திரையாங்கிறவன் அவன் குடும்பத்தை கொடூரமாக அழிச்ச கதையை பற்றி சொல்ல போகிறேன். அப்போ செய்வான். ஃபோட்டோ பார்த்து கண்காணி நின்னாங்க. அவனை பெற்ற அம்மா அவளுக்காக செய்வான். அவனோட இந்த அப்பனை குணப்படுத்தணுங்கிறதுக்காக செய்வான். செய்ய வைப்பேன். மித்ரா, அந்த வாட்சை கட்டிட்டு அவனாலும் பயன்படுத்த முடியும். அதை கட்டாம எனக்கு சாதகமாக பயன்படுத்தி காட்டுறேன்ப்பா. அனுஷ், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா. ஏண்டா? ஸ்ரீ மட்டும் லீவ்ல இருக்கா, நான் மட்டும் எதுக்கு போகணும்? டேய், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அவளுக்கு லீவு. நாளையில இருந்து அவளும் தானே ஸ்கூலுக்கு போக போறா. ஓடு. டேய், கிளம்புடா. டேய் வாடா இங்க. எங்கடா என்னோட போன்? எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். டேய், இதான் அந்த போனா? இங்க இருக்குடா. சாம் 7 dialed calls to Gautam. சாவத்துக்கு முன்னாடி 7 வாட்டி கூப்பிட்டுருக்கானே. மெசேஜ் வேற அனுப்பியிருக்கான். Message to Gautam. I am in danger. I have dropped a DVD in Pooja's house. And அம்மா அம்மா, என்னக்கா? எதிர் வீட்டு பிளாக்கி நம்ம வீட்டுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. ஏய் பூஜா, ஒரு நிமிஷம். என்ன? சாம் வந்து உன் வீட்ல ஏதோ ஒரு டிவிடி போட்டுருக்கான். அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? யாரு? செத்து போன சாம் வந்து சொன்னானா? ஏற்கனவே அவனால எனக்கு 1 hour லேட். செம்ம கான்ல இருக்க. பேசாம போயிடு. ஏய் பூஜா, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். போடி போ. அந்த டிவிடி எப்படி என் கை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். பூஜா, என்னாச்சு? ஏய், சொன்ன மாதிரியே செஞ்சிட்டல்ல. ஒரு டிவிடிக்காக என் வீட்டையே நாசம் பண்ணிட்டிய. என்ன லூஸ் மாதிரி வளர்ற? எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத நான் சும்மா விட போறதில்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் குடும்பத்தையே காலி பண்ண வைக்கிறேன் பாரு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. Let me tell you one thing. நீ ஏதோ டிவிடியை தேடிட்டு இருந்தல, அது என்கிட்ட தான் இருக்கு. You will never get it. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஹே, அந்த டிவிடி கொடுத்துரு. வெளிய போ. உங்க ஐடியா சூப்பர் சார். இப்போ தெரியுதா ஏன் உங்களை கேமரா வைக்க சொன்னேன்? நாயுடு, எஸ் சார். வீடு பூரா தேடிக்கையா டிவிடியை கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். திடீர்னு வந்துட்டு போன மாதிரி வீட்டை கழிச்சு போட்டுட்டு கிளம்பிடுங்க. கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போய் தான் டிவிடி எங்கே இருக்குன்னு தெரிய வந்துச்சு. துண்டில் போட்டுட்டு குட்டையை பார்க்கறத விட வலையை விரிச்சிட்டு வேலையை பார்க்கணும். எல்லாம் தானா வந்து மாட்டோம். கரெக்ட் சார். யார் நீங்க? இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? யாருப்பா? யாராவது முன்னாடி வந்து பேசுப்பா. கழுத்தை திருப்ப முடியல. இப்ப சொல்லு, கார்பெட் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? மேடம் வீடு காலி பண்றாங்க. காலி பண்றதா நாங்க? காலி பண்ண சொன்னது அவங்க. மண்டை குழம்புதியா.
அந்த ஆள்னா வீடு காலி பண்ண சொன்னா இவன் கேள்வி கேட்டே ஆளே காலி பண்ணிட்டான் போகுது. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என்ன காலி பண்ண சொன்னா இப்போ அவளே காலி பண்ணிட்டு போறா. இது வேறயா? டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் பசங்க அவனே 2 அடி அடிக்கலாம்ல, ஒருத்தனே போட்டு அடிக்கிறான். எத்தனை அடி தான் அடிப்பானோ? அவனை எங்க அடிக்கிறான்னு பாப்போம். பூஜா, ஹே ஹே அவளை தூக்கி ஜீப்ல போட சொல்லு. டேய் அவளை தூக்குங்கடா. பூஜா எங்க? பூஜா எங்க? டேய் அக்கா நான் இங்க இருக்கேன், பாப்பா இங்க இருக்கா. எங்களை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? அப்பத்துல இருந்து பூஜா பூஜான்னு எப்பல இருந்துடா இப்படி? இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப விடு. டேய் கிரவுண்ட்ல அடிபட்டு கிடந்தடா, பதறி போய் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். முதல்ல உனக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டது? I want to know every detail. Tell me now. என்னடா பிச்சு போட்டு போற? முதல்ல போய் பூஜா என்னாச்சு பாக்கணும். ஹாஸ்பிடல்ல இருக்க அந்த மறந்துட்டு ஏதோ சினிமா தியேட்டர்ல போற மாதிரி போற கௌதம். கிட்ட வந்து என்னம்மா எப்படி இருக்க? என்ன சத்தத்தையே காணோம்? சவுண்டு வேற எங்க இருந்து வருது? ஓ இங்க இருக்கியா? யாரோ என்ன கடத்திட்டாங்க. கண்முழிச்சு பார்த்தா நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதம்மா, உன்னை கடத்தினதே நாங்க தான். என்ன சார் சொல்றீங்க? யோ இடியட். வந்துட்டார் இடியமே. என்னையா சொல்லிட்டு இருந்த? இல்ல சார், சார் வந்துட்டீங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. டோன்ட் மைண்ட் ஹிம். உன்னை கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதே நாங்க தானே சொல்ல வராரு. ஆமா, என்ன எதுக்கு கடத்தணும்? அது விஷயமா தான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்குவரி பண்ணலாம். என்ன? இவளை எங்கேயாவது பாத்திருக்கியா? எனக்கு தெரியாது, நான் இவளை பார்த்ததே இல்ல. Are you sure? ஆமா. இவனையாவது தெரியுமா? இவனை பத்தி எத்தனை தடவை கேப்பீங்க? எனக்கு சாம பத்தி எதுவுமே தெரியாது. எதுக்கு இவனை பத்தி என்கிட்டயே விசாரிக்கிறீங்க? பூஜா, சாம் இந்த பொண்ணை நிர்வாணமா வீடியோ எடுத்த மெரிட் இருக்கான். அதனால தான் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த வீடியோ டிவிடியை சாம் ஓ வீட்ல தான் போட்டிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதே டிவிடி பத்தி தான் கௌதமும் என்கிட்ட கேட்டான். நான் இல்ல என்னதும் என் வீட்டையே கழிச்சிட்டான். அந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன யாரோ கடத்திட்டாங்க. கௌதம், சரி, இப்ப நீ சொன்னதே நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த டிவிடி மட்டும் எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. சாமியே எனக்கு சரியா தெரியாது. அந்த டிவிடி பத்தி மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? சரி, உன் வீட்ல வேற யார் யார் இருக்காங்க? என்னையும் என் வேலைக்காரியும் தவிர
வேற யாரும் இல்ல. சைபர் கிரைம் தான் சார். வரேன் சார். நானே ஸ்டேஷன் வரலாம் இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க சார். என்னமாச்சு? வீடெல்லாம் யாரும் கழிச்சு போட்டுருக்காங்க சார். மடுக்கல. உஷாரா பேசுங்க சார். போன ரொம்ப வேற காணோம். யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்க, பயமா இருக்கு சார். ஏமா உங்ககிட்ட யாராவது அந்த டிஸ்க் கொடுத்தாங்களா? டிஸ்க்னா? ஐயோ டிஸ்க்னா தெரியாதா? இதான் இந்த படம் டிவிடி மாதிரி. எதிர் வீட்டு நாய் நீல கலர்ல ஒன்னு தூக்கிட்டு போச்சு சார். இங்க பாஸ்கர், எத்தனை மணிக்கு நீங்க வந்த? நீ ஒரு என்கொயரி ஸ்பெஷலிஸ்ட்னு நிரூபிச்சிட்டடா. நம்பர் ரொம்ப பொடியா இருக்கு சார். போன வேலை முடிஞ்சதா? எஸ் சார். டிவிடி கிடைச்சிருச்சு சார். உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம்யா? தேங்க் யூ சார். ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணுமில்ல சார். பூஜா வீட்டு எதிர் வீட்டு நாய் கவிட்டு போயிடுச்சு சார். அந்த நாயை கூப்பிட்டு தீர விசாரிச்சா அந்த டிவிடியை வாங்கிடலாம் சார். யோ நாய் பேசுமாயா? ஆமா இல்ல? இடியட் கிளம்பி வாயா. ஓகே சார். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே சார். நாயுடு அந்த அமௌண்ட் சொல்லி விட்டது போதும், வாயா. சார் என் பேர் கௌதம் கிருஷ்ணா. இங்க பிக் எஃப்எம்ல தான் ஒர்க் பண்றேன். பிக் எஃப்எம்லையா? ஆமா சார். என்னவா இருக்க? ஆர்ஜேவா இருக்கேன் சார். ஆஹா, காலையில மூச்சு விடாம டிராபிக்கை பத்தி கரெக்டா சொல்லுவீங்களே, அது நீங்க தானா? ஆமா சார். சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எதிர் வீட்டு நாய் டிவிடியை தூக்கிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எதிர் வீட்லயும் கேமரா வைக்க சொல்றான் அந்த இடியமே. சார் பூஜாங்கிற பொண்ணை கடத்திட்டாங்க சார். பூஜா யாரு? இந்த பூஜா வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போனதுக்கே நாம அந்த இடியமீன் கிட்ட வாங்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டு கதவை உடைக்காம உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்றேன். சொல்லு. கிளுகிளுப்பைய வச்சு எப்படியா கதவு திறக்கிறது? உங்க கிட்ட பார்வையில் இதை பாருங்க. ஏதியா இவ்வளவு சாவி? எங்க குலத்தொழில பூட்டை ஓபன் பண்றது. அப்போ ஓபன் பண்ணு. ஓபன் செய்யண்டி டோரி, நீ ஓபன் செய்யண்டி. எதுக்காக கடத்தினாங்க தெரியல சார். கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டீங்க. நாம தான் நாயை பார்த்து ஓடணும், நாய் நம்மளை பார்த்து ஓடுது. எப்படி கடத்தினாங்கன்னு சொல்லுங்க சார். என்னை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாரு நாயுடு, நான் சொல்றதை கரெக்டா கேட்டுக்க. எதையும் டச் பண்ணாத. இந்த வீட்டையே தலைகீழா புரட்டினாலும் சரி, எதையும் கலைச்சிடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? கரெக்டா நாயுடுவை பார்த்து பேசிட்டோம். கிழிஞ்சது போ. நான் இங்க இருக்கேன், அங்க பார்த்து பேசிட்டு போறாரு. கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பக்க பார்வையா இருக்கு? என்கவுண்டர்னு சொல்லி எவன சுட போறாரோ. பாய் ஃபாலோ பேக். என்னையா அது? பொண்ணை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல, பின்ன எப்படியா கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி சமாச்சாரம்னா தலையனுக்குள்ள தான் இருக்கும். போய் அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. தரானுக்குள்ளே என்னது? ஏதோ ஆட்டுக்கு இதுக்குள்ள பாப்போம். பாத்தியா, புது டிவிடி எங்க மாமா எனக்காக வாங்கி கொடுத்தாரு. ஃபுல்லா கேம்ஸ் தான். இன்னைக்கு ஈவினிங் போய் ஜாலியா விளையாட போறேன். சூப்பரா. அனுஷ் கம் ஹியர். என்னடா அது ப்ளூ கலர்ல? இல்ல மேம், அது டிவிடி தானே? இல்லையே. ஏன்டா கத்துற? தொடாதீங்க. நீ சரிப்பட்டு வர மாட்டே. முதல்ல பிரின்சிபல் ரூமுக்கு வா. சார் வணக்கம் சார். யோ என்ன ஆச்சு சார்? இங்க டிவிடி இல்ல சார், ஒரு துண்டு பீடி கூட இல்ல சார். நீங்க ரெண்டு பேரும் போனீங்களே, அந்த இடம் விளங்கிடும். கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? கேமரா மாட்டியாச்சா? மாட்டியாச்சு சார். மாட்டியாச்சா சார்? மாட்டியாச்சு சார். ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ண சொல்லி. ஆன் பண்ண சொல்லியா? ஆன் பண்ணியாச்சு சார். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சு சார். யோ வீட்டை விட்டு வெளியில போங்கயா. கௌதம் வந்துட்டு இருக்கான். ஓகே சார். யோ கௌதம் வந்துட்டு இருக்கானா? சீக்கிரம் வாங்க, வீட்டை விட்டு வெளியில போலாம். யார் கௌதம்? அவன் தான் இந்த வீட்டு ஓனரு. ஓனரா? சார் வந்தா காபி கீபி சாப்பிட்டு போலாம் சார். வந்தா காபி இல்லையா? நமக்கெல்லாம் பாலியா? வா சார், அந்த பக்கம் போனா பால் கன்ஃபார்ம்டு. உன் நாயை விட்டு என் வீட்ல இருந்து நண்டு திருடி வச்சிட்டியா? ரெண்டு சரியான ஃப்ராடுங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்பு இருக்குது. ஹலோ சார், நான் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். அனுஷ் ஒரு டிவிடி வச்சு கிளாஸ்ல விளையாடிட்டு இருக்கானா சார்? அனுஷ் டிவிடி வச்சிருக்கானா? ஸ்கூல்லையா? அருண்
டிவிடி பையன்கிட்ட தான் இருக்கு. கௌதம்க்கு முன்னாடி பாஸ்கர் கூட்டிட்டு நீங்க ஸ்கூலுக்கு போங்க. ஓகே சார். ஃபாஸ்ட். வரேன் மேடம், வரேன். அனுஷ் ஏதோ ஒரு டிவிடி எடுத்து காட்டி பசங்க கிட்ட விளையாடி இருக்கான். அதை பார்த்து மிஸ் கேட்டிருக்காங்க. அவன் டிவிடி இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருக்கான். செக் பண்ணலான்னு பார்த்தா தொட விட மாட்டேங்கிறான். என்னன்னு நீங்களே கேளுங்க. ஏற்கனவே டிவிடியால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல நீ வேற. என்னடா டிவிடி அது? எனக்குலாம் எதுவும் தெரியாது மாமா. உனக்கே தெரியும்ல, ஸ்ரீயும் அம்மாவையும் தவிர வேற யாரையும் என்னை தொட விட மாட்டேன்னு. ஐ ஃபீல் ஷை மாமா. நீ வேணா செக் பண்ணிக்கோ. டிவிடி இருக்கிற மாதிரி தெரியலையே மேடம். போயிட்டேன். அது மட்டும் இல்ல சார், கூட இருக்கிற பசங்களை படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்றானா. இவனை என்ன பண்றதுன்னு தெரியல சார். சாரி மேடம், நான் பார்த்துக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 days இவனுக்கு லீவ் கொடுங்க. நான் இப்போ இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஓ எஸ், அழைச்சிட்டு போங்க. ஏய், டிவிடி எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஐயோ மாமா, அவங்க சொல்றாங்க நீங்களும் கேக்குறீங்களே. சத்தியமா என்கிட்ட இல்ல. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். அதோ பையனோட போறான். பாஸ். ஏய், சீக்கிரம் போயா. அன்னைக்கு நினைச்சிட்டு பூஜை ஒத்துக்கிட்டு போனாராச்சே. பாஸ் போ. ஆமா, ஜாலியா இருக்கு. இன்னும் ஃபாஸ்டா போ. ஏன் சார் தேடுறது தேடுறீங்க? கண்ணாடி போட்டு தேட வேண்டியதானே? இதுல என்ன கௌரவ குறைச்சல்? தேடுறதே கண்ணாடியா தான் ஐயா. புரிஞ்சது போ. சீக்கிரம் போயா, வேகமா பாஸ். புடி புடி புடி. என்னையா என்ன பிரேக் அடிக்க சொல்லிட்டு அவன் பிரேக்கே இல்லாம பறந்துட்டான். கூட வந்தனால அவனை மிஸ் பண்ணிட்டேன். பிரசா சார் என்ன பதில் சொல்லுவேன்? சேத்துல மட்டும் அது வாங்க மறுத்து அதுவும் அங்கேயாச்சு. யோ, பிரேக் போடனா என்னையா என்ன தூக்கி சேத்துல போடுற? திமிரா உனக்கு?